என்னடி என்னடி வேணும் உனக்கு? கொஞ்ச நாளும் பெத்த புள்ள இருக்கு, கட்டின பொண்டாட்டி இருக்கேனே, அக்கறை இருக்கா? அந்த அன்னைக்கே சொல்லிட்டேனே, எனக்கு பொண்டாட்டியும் இல்ல புள்ளையும் இல்லன்னு. நீ சொன்ன என்ன சொன்ன? நீ செஞ்ச வேலைக்கு அப்படி தாண்டி சொல்லுவேன். என் பிள்ளைய கூட்டு போய் கொல்ல பாத்திருக்க, நீ எப்படி என் பொண்டாட்டி ஆக முடியும்? தானே அத கேளுங்க மருமகனே. இங்க பாருங்க சித்தி, இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள பிரச்சனை. இதுல யாரும் தலையிடாதீங்க. சொல்ல உனக்கு வெக்கமா இல்லடி? வெக்கமா இல்ல? அதானே உனக்கு வெக்கமான சூடு சரணன் இருந்தா இப்படியா இருக்க போற? உங்க வீட்லயே இருந்துகிட்டு அவங்க சொத்தையே தின்னுக்கிட்டு அவங்களையே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், கண்ட கழுதையெல்லாம் உள்ள சேர்த்தீங்கன்னா இப்படிதான் ஆகும்னு. என்ன சொன்ன? கண்ட கழுதையா? என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அப்புறம் எனக்கு பொண்டாட்டி ஒரு புள்ள வேற. தெரியாம போச்சுடி. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கழுத்துல தாலியா கட்டி இருக்க மாட்டேன். உன்னால இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியவே செய்யாது. சொல்லுவியா? சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு உன் மூத்த மக முக்கியமா பேசி நானும் என் பிள்ளையும் முக்கியம் இல்லாம போயிட்டோம், அப்படித்தானே? என் பிள்ளை கால தூசிக்கு நீங்க ஆவீங்களாடி? என் பிள்ளைக்கு இருக்க குணத்துக்கும் அறிவுக்கும் நீங்க அவ கால தூசிக்கு கூட பெற மாட்டீங்க. ஏன் மலரு, உன்னால தாண்டி இன்னைக்கு என்னோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிருவேன். டாக்டரை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன்னு குதிச்சுக்கிட்டு அத்துற இருக்கடி உனக்கு ஆப்பு. யாருடி இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு பிள்ளையும் இல்ல பொண்டாட்டியும் இல்ல. ஏயா அப்படியெல்லாம் பேசுற? என்னைத்தான் வெறுத்து ஒதுக்கிட்டேன். சரி நாங்க தப்பு பண்ணோம், சரிதான், நான் இல்லன்னு சொல்லல. நான் இப்ப திருந்தி தானே வாழ்றோம். ஏயா எங்களை ஏத்துக்கிற மாட்டேங்கிற? நம்பிக்கை இல்லடி உன் மேலேயும் உன் மக மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்களும் திருந்துற ஜென்மமே கிடையாது. எப்ப என் பிள்ளைய கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டி, எனக்கு என் பிள்ளைய தவிர வேற எந்த சொந்தமும் கிடையாதுன்னு. யாரு இதுக்கப்புறம் புருஷன் எங்க அப்பன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளாச்சும் வந்தீங்க, ஒரே வெட்ட வெட்டி கொல்ல விடுவேன். அப்படி தப்பு செஞ்சதுக்கு காரணமே நீங்க தான். எடுவட்ட சிரிக்கி என்னடி பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கலவி ஐடியா போட்டேன்னு வெச்சுக்க, வாய் பொளந்துக்கற. நான் காரணம்? நீங்க இப்படி தப்பு பண்ணதுக்கு நான் தான் காரணம். நான் தான் ஒருத்தனை கூட்டு வந்து மலர்த்திக்கிட்டு போய் கொல்லுங்கன்னு சொன்னா? சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க. செஞ்சேதானே சொல்றேன், செய்யாதத சொல்லலையே. என்ன பெண்ண பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பாட்டுக்கு சாப்பிட்டேனா தூங்கினா என் வேலையை பார்த்தனா என் பிள்ளைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து நான் தான் இருந்துகிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நான் ஒன்னும் ஆளாளுக்கு வம்பிழுத்துக்கிட்டு தெரியல. இப்படி பிரிச்சு பேசுறதா அவங்கட்ட இருக்க பிரச்சனையே. இதுதான் எங்க தப்பு பண்ணவே தூண்டுச்சு. நாமளும் தான் பிரிச்சு பாக்குறானா? ஏன் உங்க ஆத்தா உன்னையும் மலரையும் தனித்தனியா பிரிச்சு பாக்கல? என்ன கேட்டானே முழிக்கிறியே? என்ன வரைக்கும் வீச்சு வீச்சுன்னு கத்துனியே? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஆத்தா இருந்தா உன்னையும் மலரையும் பிரிச்சு பார்த்தா என் மலர் என்ன உங்களை மாதிரியா தப்பு பண்ணா? உங்களுக்கு மட்டும் எப்படி அப்படி தப்பு செய்யணும்னு தோணுது? பேசு, இப்ப பேசு அனுஷ்கா, இப்ப பேசு. நீ இப்படி இருக்க காரணமே உங்க ஆத்தா தான். அவ கூட சேர்ந்து நீ அவ்வளவு மாதிரி ஆயிட்டே அனுஷ்கா. இல்லாமே அவ கூட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. சும்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா நான் உண்மையை தானே சொன்னேன், இல்லாத எதுவும் சொல்லலையே. சரி அதெல்லாம் விடுங்க. என்னையத்தான் வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டீங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சா? உன் கூட சேர்ந்ததே அந்த பிள்ளையோட தப்பு தான். என் பிள்ளை என் கூட சேராம யார் கூட சேரும்? தானே சும்மா வச்சோன்னாங்க பழமொழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு. உன்னைய மாதிரி தாண்டி உன் பிள்ளையும் இருக்கு. தங்கச்சி பிள்ளைங்க எப்படி இருக்கு? என் தங்கச்சி மாதிரி நல்ல குணத்தோட வளத்தோட இருக்குல்ல, அதே மாதிரி தாண்டி உன் கெட்ட புத்தி உன் பிள்ளைக்கு வந்திருக்கு. தங்கச்சி தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கேன். என்ன பெண்ணையா சொல்ல வர? எனக்கு என்ன வேணும் அதை சொல்லடி மத. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அம்மா அம்மா இருடி, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு பேசிட்டு இருக்க. ஆய மூடிட்டு இருன்னு சொன்னேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னா முடிச்சு வை. அதை வந்து என்கிட்ட இருக்கு சொல்ற? அது உன் பிள்ளையா? என்னமா அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் அந்த பிள்ளைய பெத்தேன். அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கலட்டி போடுவேன். என்ன பேச வைக்கிறீங்களா நீ? என்னதாண்டி வேணும் உனக்கு? மரியாதையா என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிற வழிய பாரு. அதெல்லாம் முடியாதுடி. உன் பிள்ளைக்கு நீ மாப்பிள்ளைய பாப்பியோ எது மேல ஏத்தி விடுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் என் பிள்ளைக்கே கல்யாணம் முடிக்கல, அதுவும் மூத்த பிள்ளை, அதுக்கே நான் கல்யாணம் முடிக்கல. உன் பிள்ளைக்கு என்ன அதுக்குள்ள கல்யாணம் கேக்குது? அது மட்டும் தான் பிள்ளையா? இது பிள்ளை இல்லையா? அப்பா சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டவா? சும்மா இரு அனுஷ்கா. என்னையா சொல்ற? கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா முடியாதா? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா முடியாதா? ஏய் முன்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்கவா மனசுல? இன்னும் மூத்தவளுக்கே கல்யாணம் முடிக்கல, அவளுக்கே இன்னும் ஒரு நல்லதும் நடக்கல. மூத்த பிள்ளை இருக்க இளைய பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும்னு பேசிட்டு இருக்க. அவளுக்கு பேசி முடிச்சிட்டீங்களா? என்னைக்கு இருந்தாலும் டாக்டர் தானே அவளுக்கு மாப்பிள்ளை. என்னவா? அதெல்லாம் முடியாதுடி. அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு எது என்னன்னு பேச முடியும். சொல்லுவீங்க, நல்லா சொல்லுவீங்களே. உங்களுக்கு என்ன உங்க பேரன் பேத்தி கல்யாணம் முடிச்சு உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. ஆனா ஏன் பிள்ளை கல்யாணம் முடிக்காம இருந்து இப்படியே கிளவியா இருந்து நினைக்கிறீங்களா?
என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாரு மலரு, உங்க அப்பங்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு சித்தி? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கிறது என்ன தப்பா? சொல்லு மலரு. ஏய், என் பேத்தியும் உன் மகளும் ஒன்னாடி. என் பேத்தி மனசுக்கு தாண்டி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நான் கெட்டவளா? நான் கெட்டவளான்னு கேட்டேன். நீ கெட்டவ தாண்டி, கேடு கெட்டவ கிளவி. வெள்ளக்க மரம் பிஞ்சு வேறும் பிஞ்சு. என் வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்ட எகத்தலமா பேசுற. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவளுகிட்ட இப்படித்தான் பேசணும் பொங்கடி. அப்படின்னாத்தான் அவளுக்கு அடங்குவாளுங்க. இவளுகெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள ஏத்துனதுக்கு நமக்கு கிடைச்ச தண்டனையை பத்தியா? நாங்க என்ன பண்ணோம் அப்படி? நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க பாட்டுக்கு சாப்பிட்டோம்னு தானே இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு வேலை செய்யறோம். செய்யாம இருக்கமா? அம்மா வேலை செஞ்சு கிழிச்சு கேப்பைய நட்டிட்டேன். இந்த கிளியை பேசுற பேச்சுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தலையில கள்ளத்துக்கு போட்டுதாம்மா கொல்ல போறேன். சரி விடுங்க சித்தி, அப்பா ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாரு. அதுக்காக இப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறீங்கன்னா கூட கொஞ்சம் தானே அவருக்கு கோவம் வரும். என்ன உங்களுக்கு அனுஷ்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பார்க்க சொல்றேன். மலரே, நீ எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அவளுக்கு? அதானே உங்க அப்பையும் கேக்குறத கேட்டியா? அப்பா பேசாம இருங்கப்பா. என்ன இருந்தாலும் அனுஷ்காவும் நானும் ஒரே ரத்தம்ப்பா, உங்க ரத்தம். அவ அப்படி நினைக்கலையே. அப்படி நினைச்சாலும் சரி நினைக்காட்டியும் சரி, ஆனா என்னைக்கு இருந்தாலும் அனுஷ்கா என் தங்கச்சிப்பா. அவளுக்கு நான் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பேன். ஆமா கிளிப்பா, அஸ்வின் மாமாவை காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென்றலுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேல, நீ தாண்டி காரணம் இதுக்கு. நீ மட்டும் அந்த தென்றலை கல்யாணம் முடிக்க விடாம இருந்தா நான் தாண்டி அஸ்வின் மாமாவை கட்டியிருப்பேன். எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணமே நீ தாண்டி. சும்மா வாயில தாண்டி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்ற, ஆனா அத செயல்ல காணமே. அவன் தங்கச்சின்னு நினைச்சிருந்தா நான் ஆசைப்பட்டது தெரிஞ்சு அஸ்வின் மாமா கூட என்ன சேர்த்து வச்சிருக்க மாட்டேன். இதுல இருந்தே தெரியுதுடி உன் கெட்ட என்ன என்னன்னு. பார்த்தாலே இப்படி பத்திக்கிட்டே தான் எரியுது. அம்மா ஏ தென்றலு, என் அஸ்வின் மாமா எனக்கு கிடப்பாரு நினைச்சேன்னா மண்ணக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தா இப்ப நேரத்துல நீ மாசமாட்டேன்னு சந்தோஷத்துல இருக்கியா? பாக்குறேன்டி பாக்குறேன். உன் வயித்துல அந்த பிள்ளை எத்தனை நாளைக்கு நினைச்சிருக்கனே நான் பார்க்கத்தானே போறேன். என்ன அனுஷ்கா ஒரு மாதிரி இருக்க? கிண்டலா பண்றீங்க கிண்டலு? என் புருஷனை வாடி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப பாரு என் புள்ள வந்துருச்சுடி. என் புள்ள இருக்கிற வரைக்கும் என்னையும் என் புருஷனையும் யாராலையும் பிரிக்கவே முடியாதுடி. நினப்புதான் பொழப்ப கெடுக்குமா? அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன் பிள்ளைய உன் வயித்துல இருக்க விட்டாத்தானடி. வயிற்றுலயே அதனை களைக்கல. என் பேரு அனுஷ்கா இல்லடி. இது கடவுள் கொடுத்தது. இத யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அடடே என் பேத்தி வந்துட்டா மகராசி. எடுவிட்ட வேலை ஒரு சத்தம் போடக்கூடாது. அதுக்குள்ள ஏன்டா வீட்டுக்குள்ள கூட்டு வந்த? ஏன் பாட்டி? மொதல் அவன் வயித்துல என் வீட்டு வாரிச சுமந்துக்கிட்டு வரா. அவளுக்கு நான் ஆரத்தி எடுத்து வர வைக்க வேணாம். என்னடா இப்படி பண்ணிவிட்ட? அதுக்கு என்ன இப்பயே வெளியே போய் கூட்டி நிப்பாட்டி வைக்கிறேன். ஆரத்தி எடுத்து அனுப்பி வைங்க. ஆமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு பேச்ச கேளு. உனக்கு இதுக்கு ஒன்னும் குறைச்சலடா. அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? நான் தான் சொல்லிட்டு தானே போனேன் என் பொண்டாட்டிய கூப்பிட போறேன்னு. நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நான் வெளியவே நிப்பாட்டி வச்சிருப்பேன்ல. சரி சரி விடுங்க. பேரனும் பாட்டிக்கும் சண்டை ஓயாது. அதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேலையா, நீ நாளைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரத்துல நம்ம ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிக்கிடுவோம். ஓஹோ நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறியா? போடி போ. உங்க வச்சு தெரியும் உன் புள்ள நிலைக்குதா நிலைக்காதான்னு. ஐயோ என் பேத்தி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சது எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கேன். இருக்கும் உன் பேத்தி மாசமா இருக்கான்னு தெரிஞ்சது உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன் இருக்காது? எனக்கு இங்க வயிறு எரியுது. ஏமாமா ஏதோ கருகிற வாடை அடிக்குதுல. அடா ஆமா தின்றலு, ஏதோ கருகிற வாடை அடிக்குது. ஏம்மா அடுப்புல எதுவும் வச்சுட்டு வந்துட்டியா என்ன? கருகிற வாடை அடிக்குது. இல்லையா அப்படியே வைக்கலையே. இப்பதான் பிரியாணி செஞ்சு முடிச்சு அடுப்பு அமர்த்திட்டு தானே வந்தேன். இல்ல அத்தா எங்களுக்கு கருகிற வாடை அடிக்குது. உங்களுக்கு எதுவும் வாடை வரலையா? என்ன சொல்றதுக்கு அந்த பிள்ளைங்க அப்படியே கூறு கட்டவளே. ரெண்டு பிள்ளையும் அந்த அனுஷ்காவத்தான் சொல்றாங்க. இது கூட தெரியாம இன்னும் பேசிட்டு இருக்கா. கருகிற வாடை அடிக்குதுல அத்தா? ஆமா கருகிற வாடை அடிக்குது. யார் வீட்டுல கருகுதோ? ஏ தென்றலு நக்கலாவா பேசுற நக்கலு. என் பிள்ளை இங்க வயிற்றுச்சல் நினைக்குது உனக்கு. அது கருகுது இது கருகுதுன்னு கிண்டலா இருக்கு. ஓ இப்ப என்னையா சொல்ற? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா முடியாதா? இந்த சிரிக்கலாம் என் பிள்ளைய பத்தி சிரிச்சிட்டு இருக்கா. இது உனக்கு தெரியுதா தெரியலையா? அடியே யார சொல்ற? கண்டாண்ட சிரிக்கணும் யாரடி சொல்ற? பாரு எது பேசினாலும் நேரா பேசணும். இந்த அவ பார்த்து சிரிக்கிறா இவ பார்த்து சிரிக்கிறான்னு ஜாட மடி எனத்தையும் பேசிக்கிட்டு இருந்த வாயை கிழிச்சு விடுவேன். நான் யாரையும் ஜாட பேசலையா? எதுக்காகமா கண்டாண்ட சிரிக்கலாம் பேசுற? என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு வாச்சதும் தெரியல நான் பெத்ததும் தெரியல. காரணம் யாரு? காரணம் யாருடி? முழு காரணமும் நீதான். என்னத்துக்கு
பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? உன் பேத்தியா மாசமாயிட்டான்ற சந்தோஷத்துல இருக்கீங்களா இந்த வீட்டுல? இந்த சந்தோஷத்தை நிலைக்க விடாம ஆக்குறேன். எல்லாம் இந்த எடுவிட்ட வயலால வந்தது. தொலைஞ்சு ஒழுங்கா இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்யுது தென்றல்? வாந்தி வர மாதிரி இருக்கு. நீதான் ஒன்னும் சாப்பிடலையே. இல்ல, ஜூஸ் கொஞ்சம் குடிச்சேன் பாத்தீங்களா, அதுதான் இப்ப வேலையை கட்டுதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா செய்யுது? இல்ல அத்தை, வாந்திக்கு வர மாதிரி இருக்கு. பூங்கடி போய் என்னன்னு பார்த்தா சரிங்க அத்தை. நடிப்புக்காரு என்னம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா? போங்க போங்க, வராத வாந்திய கூட அவ வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, போய் தாங்குங்க. பூங்கடி பூங்கடி, கிளவி தானே என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லிச்சு, அதுக்குள்ள பூங்கொடி. அத்தை, இப்படியே வயிற்றுக்குள்ள ஒண்ணும் இல்லாம வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? அதுக்காக என்னத்த பண்ண முடியும்? நான் சொல்ற பொருளெல்லாம் வச்சு கொஞ்சம் கஷாயம் பண்ணி வச்சு கொடு, அதை குடிச்சா கொஞ்சம் வாந்தி எடுக்காம இருக்கும். சரிங்க அத்தை. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில என்ன இங்க நிக்கிறதே தப்பு. அனுஷ்கா வாடி. தொலைங்க, நீங்க இல்லாம இருக்கதே நல்லது. என்னடி வச்சிட்டு இருக்க? இன்னைக்கு யோசனை தானே சேச்சே, அதெல்லாம் இல்ல வினிதா. இங்க பாருடி, அவர் எனக்கு புக் வாங்கி கொடுத்தாரு, எதுக்காக எனக்கு செஞ்சாருன்னு யோசிச்சுட்டு இருக்காத சரியா? அது எப்படி யோசிக்காம இருக்க முடியும் வினிதா? எங்க அம்மாட்டையும் கேட்டேன் தெரியுமா, எங்க அம்மாவும் யாருக்கிட்டையும் சொல்லலன்னு சொல்றாங்க. அம்மாவும் சொல்லல, நானும் சொல்லல, பின்ன எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த விஷயத்த உன்கிட்ட கூட நான் சொல்லல, உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும், இல்லன்னு நான் சொல்லல, இன்னும் எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? நானும் சொல்லல, எங்க அம்மாவும் சொல்லலன்றப்ப எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? எனக்கு அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கலாமான்னு இருக்கு வினிதா. மேம் வராங்க தர்ஷினி. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். தர்ஷினி மேம். தர்ஷினி, உனக்கு சில புக்ஸ்லாம் வந்துச்சா? ஆமா மேம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும். இந்த செமஸ்டர் நீ கஷ்டப்பட்டு தான் புக் வாங்கி படிச்சேன்னு எனக்கு தெரியும் தர்ஷினி. மேம், அப்ப நீங்க தான் புக் வாங்கி தர சொன்னீங்களா? ஆமா, நாங்க ஒரு சேரிட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம் தர்ஷினி. அதுல அந்த கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்க பண்ணுறோம். சரிங்க மேடம். டாக்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு? அவரும் எங்க சேரிட்டில ஒரு மெம்பர். ஓ அப்படியா மேம். நான் இவ்வளவு நேரம் தலையை போட்டு பிச்சுக்கலாமான் இருந்தேன். அவருக்கு எப்படி என்னை பத்தி தெரியும்? எனக்கு புக்ஸ் தேவைப்படும் தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு எப்படி தெரியும்னு நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். ஓ அப்படியா, சாரி தர்ஷினி, உங்ககிட்ட நான் சொல்லாம போயிட்டேன். இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாது தர்ஷினி, நான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம விட்டுட்டேன். சாரி. ஏன் மேம் நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஐயோ, நான் என்னமா பண்ணேன்? நான் போய் எங்க மெம்பர்ஸ்ட சொன்னேன், அந்த டாக்டர் உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அவரே உங்ககிட்டயும் புக்கையும் கொடுத்துறேன்னு சொன்னாரு. அவருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும் தர்ஷினி. மேம், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கத்துல எதுக்காக தர்ஷினிக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? தர்ஷினிக்கு மட்டும் இல்லாமா, நாங்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றோம். அது மட்டும் இல்லாம தர்ஷினி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவளோட ஆட்டிடியூட் எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்காகத்தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணோம். புக்ஸ் மட்டும் இல்ல தர்ஷினி, உன்னோட செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், உன்னோட படிப்பு செலவு எல்லாமே இனிமே உனக்கு நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் தானாவே கிடைக்கும். மேம், என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் எனக்கு எந்த சிரமம் இல்லடா. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல தர்ஷினி, எல்லாத்துக்கும் காரணம் தர்ஷன் டாக்டர் தான். அவர்கிட்ட நான் சொல்ல மட்டும் தான் செஞ்சேன். அவர் தான் சொன்னாரு உன்னோட படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவரே ஏத்துக்கிறாருன்னு. இனிமே நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாமே தாராளமா கிடைக்கும். நீ எவ்வளவு படிக்கணுமோ தாராளமா படிச்சுக்கலாம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. என்னதான் ஒருத்தருக்கு உதவி பண்ண தோணுனாலும் அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அவர் எப்படி எனக்கு உதவி பண்ண நினைச்சிருப்பாரு. ஓகேடா, நோ ப்ராப்ளம். நீ நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சேன்னா அதுவே எனக்கு போதும். நான் செஞ்ச உதவிக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும்னா நீ நல்லா படிச்சா அதுவே எனக்கு போதும். நல்லா படிச்ச உன் குடும்பத்தை கஷ்டத்தை தீக்கணும், அதுவே எனக்கு போதும். என்ன சரியா? சரிங்க மேம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஓகேடா, எனக்கு வேற கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்க படிங்க. சரிங்க மேம். தர்ஷினி, இப்போ உனக்கு தெரியுதா இதுக்கு காரணம் யாருன்னு? இவ்வளவு நேரம் நான் யார்கிட்டையும் சொல்லல, எங்க அம்மாவும் யார்கிட்டையும் சொல்லலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இதுக்கு காரணம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா? தர்ஷினி, ஆயிரத்தி மேம் எனக்காக இவ்வளவு பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன். நான் எங்க நினைச்சேன் அவங்க இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கூட நினைச்சே பார்க்கல. இப்பதான் தெரியுது அவங்க சேரிட்டி வச்சு நடத்துறாங்கன்னு. எவ்வளவு பெரிய மனசுல இப்படி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். நான் கூட டாக்டரை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது அவர் இந்த சேரிட்டில ஒரு மெம்பர்னு. அவருக்கு நான் நன்றி சொல்லணும். என்னோட படிப்பு செலவு, செமஸ்டர் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையுமே அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக நான் அவர்கிட்ட நன்றி சொல்லியே ஆகணும். சரி சரி சொல்லிக்கலாம் தர்ஷினி, அழுகாத, அழுகிறத நிப்பாட்டு. இப்ப எப்படி இருக்கு? ஹாய் மினி குட்டி. குட்டி கிட்டினா பிஞ்சு வேறு பிஞ்சு. என்ன சொல்லும் புசுக்குன்னு எப்படி சொல்லிவிட்ட? மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. எரும மாடி எரும மாடி.
எருமை மாடு வெளியே நிக்குது வெனிக்குட்டி. பிஞ்சிரும் பிஞ்சு. ஏன் குமார் இப்படிலாம் பண்ற? என்ன தர்ஷினி பண்ணேன்? அவளை எதுக்காக நீ டென்ஷன் ஆக்குற? அவனும் என் செல்லத்தை டென்ஷன் ஆக்கல. செல்லம் கில்லனா அவ்வளவுதான் உனக்கு. இப்படிலாம் பேசினா அவ டென்ஷன் தானே ஆவா குமார். என்ன பண்றது, எனக்கு அப்படித்தான் வருது. என் வெனிக்குட்டிய பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இருக்கும் இருக்கும். இருடி, உன பிரின்சிபல்ட்ட சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன். ஐயோ வினி, அப்படி எதுவும் பண்ணிராத வினி. இந்த காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே நீதான். அப்படி இருக்கப்ப நீ ஏன் இந்த காலேஜை விட்டு அனுப்புனா எப்படி வினி? இல்ல, இதுக்கு மேல என்னால முடியாது. உன்னை நான் இந்த காலேஜ்ல சேர சொன்னா அதுவும் எனக்காக. வினி, ஐ லவ் யூ வினி. ஏன்டா என் மானத்தை இப்படி வாங்குற? இல்ல, இதுக்கு மேல விட்டா நீ அடங்க மாட்ட. இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்றேன். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிராத வினி. நீ மட்டும் இப்போ உன் இடத்துக்கு போல, உனக்கு அவ்வளவுதான். சரி வினி, நான் என் இடத்துக்கு போயிடுறேன். இன்னைக்கு ஏன் வினிக்கு என் மேல இவ்வளவு கோபம்? உனக்கு என்ன ஆச்சு? ஏண்டா, உனக்கு அறிவுல அது இருந்தா உன் கூட எதுக்கு நான் சேர்ந்து சுத்த போறேன்? ஆமா, என் கூட எதுக்கு சேர்ந்து சுத்துறீங்க? ஐயா போய் அந்த சனி கூட சேர்ந்து சுத்துங்க. ஏய், சனி இல்லடா வினி. ஒண்ணு தாண்டா எருமை. என்னது, இவனை எருமன்றேன், அவளும் எருமன்றேன். என்ன பார்த்தா எருமை மாதிரியா இருக்கு. ஆமாடா, எருமை மாடு. எருமை மாடுனாலும் பால் கறக்க உதவும். நீ எதுக்குமே ஆக மாட்டடா. ஆமா, அது ஐயா சொல்ல வந்துட்டேன். உனக்கு அறிவில்ல? ஏண்டா என்ன திட்டிக்கிட்டு இருக்கா? அப்புறமா சூடு சொரணையே இல்லாம அவகிட்டதான் போய் நிக்கிற. என்னடா பண்றது? ஏன் வினி ஆச்சு? நீ சனி எனக்கு எருமை மாடு. ஏண்டா நீ ஏன் திட்டுற? என்னடா அவ அப்படிலாம் பேசிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாம நின்னுகிட்டு இருக்க. என்னடா பண்றது? அவ என் லவ்வர்டா, என் டார்லிங், ஏன் வினி செல்லம். இதுக்கு மேல ஏதாச்சும் பேசினா உன் மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன் பாத்துக்க. என்னடா சிரிக்கிற? ஏய், என் மூஞ்சி ஆசிட் ஊத்தினாலும் இப்படித்தான் இருக்கும், ஆசிட் ஊத்தாத்தினாலும் இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கூட வெக்கம் மானமே இல்லையாடா? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. அதெல்லாம் என்னைக்கோ என்ன விட்டு போயிருச்சுடா. என்னைக்கு வினிய லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் காத்துல பறந்துருச்சு. அவ எவ்வளவுதான் காரை துப்புனாலும் அதை மூஞ்சில வாங்கிக்கிறாளான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்கோர்ஸ், வெக்கமா இல்ல. சே, அதெல்லாம் ஐயாவுக்கு இல்ல. மானம் கட்டவன, மானம் இருக்கவங்க கிட்ட போய் சொல்லு. அதான் இல்ல இல்ல. என்ன பண்ற? சாப்பிடுறேன். உனக்கா? நீ சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவியே. சாப்பிடாம இருக்க சொல்ற? சரிந்தா. சாப்பாட பார்த்தாலே வாந்தி வருது அஸ்வே. எனக்கு என்ன கொழுப்பா? நான் பாட்டுக்கு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருப்பேன். சரி, வாய தர. வாந்தி வந்துருமே. அம்மா கசாயம் போட்டு கொடுத்தாங்கல்ல, இருந்தாலும் தொண்டையிலேயே நிக்கும் அஸ்வே. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச பிரியாணி நானா சாப்பிட முடியல. உன்னை யார் சாப்பிட வேணாம்னு சொன்னா? வாய தர. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. யார் செஞ்சது? எங்க அம்மா செஞ்சதாச்சு. இல்லாம பேருமா? என்னடி பண்ற? நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வேணும்னா அத்தையோட போய் வேற வாங்கிக்க. இதெல்லாம் அநியாயம் தின்றல். என்ன அநியாயம்? உனக்கு வேணும்னா நீ சாப்பிட வேண்டியதான். எனக்கு வேணும் தான் நான் சாப்பிடுறேன். இது எனக்காக கொண்டு வந்தது. ஏன் உனக்காக கொண்டு வந்ததுன்னா நான் சாப்பிடக்கூடாதா? அம்மா கிட்ட கேட்டா போட்டு தருவாங்க. அப்ப நீ இதை தர மாட்டேன். அப்படி சொல்லல. என்ன எப்படி சொல்ற? என்ன சொன்னாலும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டா எப்படி? சரி, சாப்பிடு. உன்னை யாரும் இங்க கொண்டு வர சொன்னது? நீ பாட்டுக்க காலையே வச்சு சாப்பிட்டா நான் அப்பதான் பிடிங்கிருக்க மாட்டேன்ல. சரி, பரவாயில்ல. நீ சாப்பிட்டா என் குழந்தைய சாப்பிட்ட மாதிரி தானே. அப்ப இத உன் குழந்தைக்காகத்தான் எனக்கு விட்டு கொடுக்குறேன். ஏச்சே, அப்படி இல்லையே, உனக்காகத்தான். அந்த பயம் இருக்கணும். என்னடி பொண்டாட்டி? உனக்கு பாப்பா தான் வேணுமா? அதுல என்ன சந்தேகம்? ஒருவேளை பையன் பிறந்தா? நோ ப்ராப்ளம், அடுத்த வாட்டி பொண்ணு பெத்துக்கலாம். ஆசைதான் உனக்கு. ஒருவேளை அடுத்த ஆம்பளை பிள்ளைய பிறந்தா என்ன பண்ணுவ? அடுத்த பொம்பளை பிள்ளை பெத்துக்கலாம். ஆசைதான் உனக்கு. ஏன் பெத்து தர மாட்டியா? தரமாட்டேன். பாப்போம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.